என்பது ஏழைகளுக்கு பிச்சையிடுதல் முதல் மற்றவர்களுக்கு பல உதவிகள் செய்வது என்பது வரை அநேக விஷயங்கள் தர்மத்தின் கீழ் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி தர்மத்தை பற்றி எல்லா மதங்களுமே முறையிடுகின்றன. இப்படி மதங்கள் ஏழைகளுக்கு தர்மத்தை கொடுக்க சொல்வது என்பது அந்த பணக்காரர்களுடைய திமிர உருவாக்குறதாக இருக்கின்றது. பணக்காரன்ற ஒரு கெத்து வந்துருமா, இந்த ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறதுன்றது இப்படி நீங்கள் கொடுப்பதனால் என்ன ஆகும்னா பணக்காரர் என்ற கெத்து வந்துவிடும். அதனால என்ன செய்யணுமாம், எது எப்படி இருந்த போதிலும் உலகத்தில் மனித சமூகம் தொல்லை இல்லாமல் வாழ வேண்டுமானால் பிச்சை கொடுப்பதும் பிச்சை எடுப்பதும் சட்டவிரோதமான காரியமாக கருதப்பட வேண்டும். எப்படிப்பட்ட பகுத்தறிவாதம் பாத்தீங்களா? யாருக்காவது ஒருவர் தர்மம் செய்தால், இப்ப நம்ம சகோதரர் கூட எதிரணியில் உள்ள சகோதரர் கூட சொன்னாரு, இந்த மாதிரி என்னுடைய பிறந்த நாளில் நான் என்ன செய்யறேன், சில அன்னதானங்கள் செய்கின்றேன், பிறருக்கு தான தர்மங்கள்லாம் செய்கின்றேன் என்று சொன்னார். பெரியாருடைய பார்வையில் அவர் ஒரு சட்ட விரோதி. அவரை பிடித்து சட்டம் தண்டிக்க வேண்டும். யார் தர்மம் செய்கின்றாரோ அவர் தண்டிக்க வேண்டிய ஒரு குற்றத்தை செய்கின்றார் என்று பெரியார் சொல்கின்றார் என்றால் இது எவ்வளவு பெரிய பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு வாதம் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கின்றோம். இதுதான் மனிதாபிமானமா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கின்றார், ஆகவே தர்மம் செய்வது அக்கிரமம் என்றும் ஜன சமூகத்துக்கு தொல்லை என்றும் பணக்காரனின் அயோக்கியத்தனங்களை மறைக்க ஒரு சூழ்ச்சி என்றும் நான் சொல்லுகின்றேன். தர்மம் செய்வது என்பது அக்கிரமோ ஜன சமூகத்துக்கு தொல்லை தரும், இது ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னா இதை விட இதுதான் மனிதாபிமானவாதி பேசக்கூடிய பேச்சா? இது மனிதாபிமானத்துக்கு எதிரானதா? இதை பகுத்தறிவுவாதிகள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அன்புடைய சகோதரர்களே, இப்ப நிறைய வாதங்களை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். தொகுப்பாக சில செய்திகளை சொல்லிக் கொள்கிறோம். பெரியார் அவர்கள் சில விஷயங்கள்ல மூழ்கி கிடந்த இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள்ல இருந்து விடுபட்டவராக இருந்தாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சில சீர்திருத்தங்களை செய்தாருங்கிறத மாற்று கருத்து கிடையாது. விவாதம் அது பற்றி அல்ல. அனைவரும் மூடர்களா இருக்கும்போது இப்படி சொல்வதற்காக ஒரு தைரியம் வேணும், கல்லுதான் சொல்வதற்கு தைரியம் வேண்டும். அந்த விஷயங்கள்ல அவர் செஞ்ச சாதனைகளை டாபிக் கிடையாது. நாம கேட்பது என்னன்னு கேட்டா, அவருடைய கான்செப்ட் பூராவுமே இந்த பாப்பான் ஆதிக்கம்ங்கிற சுற்றியதாக மட்டும்தான் இருந்தது. அதை ஒழிக்கிறதுக்கு பகுத்தறிவை எல்லாம் தூக்கி போட ரெடியா இருந்தாருங்கிறதா நம்ம பார்த்தது ஒட்டுமொத்தமாக தெரிகிறது. ஒரு சயின்டிஸ்டாகவோ புரிய பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செஞ்ச வல்லுநர் அதெல்லாம் இருக்கவே கிடையாது. அதனாலதான் அனைத்து சாதிங்க அர்ச்சகரா, ஒரு அர்ச்சகர் சொல்லலன்ட்டாரு. அர்ச்சகரா போய் வழிபட்ட ரெண்டு ஒண்ணு தானே, கான்செப்ட் ஒண்ணு தானே. அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகுறதுன்னு சொல்லி பெரியார் சொல்லல, அனைத்து சாதியும் உள்ள போய் வழிபடணும்னு சொன்னாருங்கிறீங்களா? ஏன் உள்ள போகணும்? உள்ள போனாலும் கூப்பிட்டாலும் போவாது சொல்லணும். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அர்ச்சகராக சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அவருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் நீங்க எடுத்து பாருங்க, என்ன தெரிய வருது. அவன் பாப்பான் தீபாவளிங்கிறானா, நீ பொங்கலை கொண்டாடு, அதுல மூடன் அதை பத்தி கவலை இல்ல, அது பகுத்தறிவுக்கு இல்ல, அதை பத்தி கவலை இல்ல. அதே மாதிரி திருக்குறள் ஆதரிக்கிறது என்ன சொன்னாரு, எவனோ இல்ல வடநாட்டுக்கார எழுதுனெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது என் தமிழன் எழுதுனது வரக்கூடாதுன்னு கேட்டாரா இல்லையா? அது நோக்கமெல்லாம் என்ன, திருக்குறளை பாப்பான் எழுதுன அதான் அவருடைய கான்செப்ட். அதுல உள்ள கருத்தோ அதுல உள்ள தப்போ அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அப்ப அப்ப அவருடைய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் என்ன செய்யறாரு, அவருடைய சிந்தனை எல்லாமே அவர்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணுங்கிற ஒரு உணர்வை வைத்துக் கொண்டார். அதுக்கு ஏற்றவாறு முடிவு எடுக்கணும்னு நினைத்தார். அதுதான் அது பகுத்தறிவு இல்லானா. ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுங்கிறது வேற, அதை விட அதை பகுத்தறிவோடு செய்யறது என்பது வேற. அதுல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. அதுல கூட பண்ணார் என்று வரலாறுகள்லாம் இருக்கிறது. ஏன்னா ராஜாஜோடைய காம்ப்ரமைஸ் பண்ணாரு, எல்லாரோடையும் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி அது ஒரு சைஸான வரலாறும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கல்லரு அந்த சில சமுதாயங்கள்லாம் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டாங்கிறாங்களே, அதெல்லாம் தப்பான தகவலை பதிவு பண்றாங்க. அதுக்கு பெரியாருக்கு சம்பந்தமே கிடையாது. அது பாப்பான் செஞ்சதும் கிடையாது, வெள்ளக்காரன் செஞ்சான். வெள்ளக்காரன் சில பேர் குற்ற பரம்பரைனா குற்றம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த தொழிலை பண்ணிட்டு இருந்ததுனால சில ஜாதிகளை குற்ற பரம்பரைன்னு அறிவித்து வைத்திருந்தான். அவர்கள் அந்த வெள்ளக்காரனை அவர் ஆதரிச்சாரு, சுதந்திரம் வேணான்னு சொன்னாரு. அப்ப வெள்ளக்காரன் அடக்கி ஆளும் போது வெள்ளக்காரனை எதிர்த்து கொந்தளிச்சுனா அவர் பேசுனது கிடையாது. அதுவும் தப்பா சொல்றாங்க. அந்த காலத்துல குற்ற பரம்பரையா இருந்தது பாப்பாங்க ஐயரை திணிச்ச ஒரு சித்தாந்தம் கிடையாது. வெள்ளக்கார அரசாங்கம் தான் என்ன செஞ்சு இந்த மாதிரி அம்பேத்கர் கைது போட சொல்லுன்னு சொன்னுச்சு. அப்ப வெள்ளக்காரனுக்கு இந்த மாதிரி நோக்கம் கற்பிக்க இயலுமா? வெள்ளக்காரன் செஞ்சது மாறினது காரணம் என்னன்னா சுதந்திரம் அடைஞ்சது,
அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சான், சட்டங்களுடைய விளங்கிட்டான், அவனும் திருந்திக்கிட்டான். மக்கள் என்ன அரசாங்கத்தில் சீர் மரபினர், அவங்களுக்கு சீர் திருத்தப்பட்ட மரபினர் அவங்களுக்கு ஒரு பேரை போட்டு குற்ற பரம்பரையை மாற்றி சீர் மரபினர் போட்டு அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் சலுகைகளை கொடுத்து செஞ்சாங்களே தவிர அந்த அவங்களை அப்படி கையெழுத்து போட செஞ்சதுக்கோ அதுக்கு பெரிய ஐயர்களும் காரணம் கிடையாது, மேல்சாதி காரணம் கிடையாது, அதை மாற்றுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது, அது தொடர்வதற்கு ஒரு காரணமா இருந்தார். வெள்ளக்காரன் ஆட்சியை ஆதரிச்சாரு, வெள்ளக்காரன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது. அப்ப அதுதான் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அவர் தப்பு பண்ணி இருக்கிறார். அப்ப எது செஞ்சாலும் நாட்டில் நடந்த அம்புட்டு பெரியார் செஞ்சார் என்பதும் பகுத்தறிவு கிடையாது. அவர் அறிவுக்கு பொருந்தாம சொன்னாலும் ஆதரிப்போங்கிறது பகுத்தறிவு கிடையாது. அவர் செஞ்ச சில நல்ல காரியங்களுக்காக அவர் செஞ்ச கெட்ட காரியங்களை ஆதரிக்கிறது பகுத்தறிவு கிடையாது. அவர் சில விஷயங்களை சிந்தித்து கரெக்டா சொன்னதுக்காக வேண்டி சிந்திக்காம சொன்னதையும் தூக்கி பிடிக்கிறது பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு என்பதை கரெக்டான ஒரு கிரவுண்ட்ல வந்து நீங்க பாருங்க, எது அறிவுக்கு ஏற்றதா இருக்கோ. அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை சொன்னால் நாங்களும் பல இடங்களில் சொல்லிக் கொண்டு தான் இருக்கோம், சொல்லுவோம், இந்து மக்கள் மத்தியில் போய் சொல்லுவோம், சிந்திச்சாருன்னு சொல்லி. என்ன முழு அளவுக்கு அவருடைய தேட்டம் இருக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கவில்லை. நீங்க இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த இதை விலக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க உங்கள்ட்ட இந்த உணர்வு தான் வெளிப்படுகிறது. அதுக்கு வச்சான் 2000 வருஷமா எங்களை வந்து தப்ப ஒரு கெட்ட பொம்பளைக்கு பிறந்தவன் சொன்னா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் உங்களுடைய சிந்தனை இருக்கிறது. அதுக்கு அவர் சிறந்தவராக இருந்தார். அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக கடும் போக்கை மேற்கொண்டார் என்று சொல்லலாமே தவிர, ஒரு பகுத்தறிவாக இருந்து அறிவுபூர்வமாக அடுத்தவற்றை என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் தன்னிடத்தில் வராத அளவுக்கு அவருடைய கொள்கை, கோட்பாடு, அவருடைய செயல்பாடு அனைத்தை அமைத்துக் கொண்டாரா என்றால் இல்லவே இல்லை என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா சொல்லி இருக்கிறோம். தர்மம் செய்யறது அதர்மம், அக்கிரமம், அநியாயம் சொல்லிட்டாரு. இவர்களே தர்மம் செய்யறதா சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, நான் சம்பாரிச்சதுல நிறைய தர்மம் செய்ய வேண்டும். அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் பகுத்தறிவா? ரத்த தானம் கொடுக்கறது தப்புல, தானமே செய்யக்கூடாது. அப்ப வந்து இதெல்லாம் வந்து இந்த தான தர்மத்தை எல்லாம் கடுமையா கண்டிச்சுலாம் இருக்கிறார். அதனால நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்று கேட்டால், இந்த விவாதத்துடைய இறுதிக்கு நம்ம வந்து விட்டோம். எங்களுடைய கடைசி உரை என்று இப்பதான் சொல்றாங்க. கடைசி உரத்துல வந்து புதுவாதம் வைக்க கூடாது, முடியும் போது வந்து கடைசி உரைன்னு சொல்றாங்க. இல்லாட்டி புதுவாதம் வச்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் ஒப்பந்தத்தை நாங்க மீறின மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நடுவர்கள் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சிருக்கனத குறிப்பா அந்த சைடுல உள்ளவங்க கண்காணி என்ன கடைசி வாதத்துல வந்து பண்றீங்கன்னு சொல்லணும். கடைசி அமர்வுங்கிறது இப்ப தம்பி வந்து என்று சொல்லும் போது இதான் கடைசிங்கிறாரு. இல்லன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்கிறது, முதல்ல வேகமா அள்ளி போட்டிருப்போம். அதனால புதுவாதங்கள் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போய்விட்டது. அது வந்து உங்களுடைய கவனக்குறைவினால எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் தவறு நடந்து விட்டது. ஆனால் நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் அழுத்தமான கேள்விகள். நீங்க தயவு செய்து கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கிறோமா? சரி, நாங்க கேட்ட மாதிரி உங்களை மாத்திக்கொண்டா அது நல்லதா? நீங்க எந்த பகுத்தறிவு சொந்தம் கொண்டாடுறீங்களோ அந்த பகுத்தறிவுக்கு நாங்கள் கேட்கிற கேள்வி வராமல் உங்களை மாற்றிக்கொள்வது அது உங்களை உயர்த்துமா? நீங்க மதத்துக்கு வர வேணாம், இப்படி சிந்திக்கலாம்ல. ஆமா, இதையும் விட்டு இன்னும் பகுத்தறிவா இருக்கலாமே, இதுல இருந்து விலகிட்டா இன்னும் பகுத்தறிவா இருக்கலாமே, இதுல இருந்து நம்ம இதையும் எதிர்க்க ஆரம்பிச்சா இன்னும் பகுத்தறிவா இருக்கலாமே, அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சிறந்த பகுத்தறிவுக்கு வரலாமே என்று நீங்கள் யோசித்தீர்களே, ஆனால் அது இந்த விவாதத்தினால் கிடைத்த ஒரு பயனாக இருக்கும், ஒரு நன்மையாக இருக்கும். அது மாதிரி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுல கோபப்படுறதுக்கு நாங்க சொல்லல, புண்படுத்துற நோக்கம் அல்ல. விவாதம்னா முன்ன பின்ன சொல்லத்தான் செய்வாங்க, அதெல்லாம் யோசிச்சு எழுதி வச்சு வாசிக்கிறது இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன சொன்னேங்கிறதே புரிஞ்சுக்காம அவங்க பதில் சொன்னாங்க. பெரியார் வந்து அரசியல்வாதிகள் வந்து எப்படி எல்லாத்தையும் திருத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்களோ அதே மாதிரி ஐயாவும் சிலதெல்லாம் வந்து திருத்துறாங்க. அது தெரியாம செய்யறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரியார் வந்து அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போக வேண்டும்னு சொன்னாரே தவிர போய் வணங்க வேண்டும்னு சொல்லல. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலைஞர் அரசும் வீரமணியும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரும் மாத்திட்டாங்க. ஐயா ஏன் வந்து கருவறைக்குள்ள போகணும்னு சொன்னார்னா, அங்க போனாதான் அது கருங்கல்னு அவன் தெரிஞ்சுக்குவான். அங்க போனாதான் அங்க என்ன நாத்தம் அடிக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். இருக்கிற தயிர், தேனு, பாலெல்லாம் ஊத்தி நீங்க கருவறைக்குள்ள போக முடியாதுங்க. என்னுடைய தொழில் சம்பந்தமா நான் போய் தான் ஆகணும், மூக்க பிடிச்சுதான் போகணும். செப்டி டங்க திறந்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இது இந்த அறிவு கட்ட பயலுங்க தெரிஞ்சுக்கணுங்க. அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போக வேண்டும்னு சொன்னார். ஐயா என்ன சொல்றாரு, வெளியே நின்று கும்பிட்டாருன்னா உள்ள கும்பிட்டான்னு அவங்க ஒரு பதில கையில வச்சுக்கிட்டு நேத்தைக்கு மாதிரியே இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வாதம் கிடையாது. தயவு செய்து கேள்வி என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சிங்கன்னா தான் தெரியும். அதனால இப்ப தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மான பிரச்சனை. திரும்ப திரும்ப சொல்றது எங்களுக்கு கடவுள் மறுப்பு மட்டும் பகுத்தறிவு கிடையாது, மனித நேயம், மான பிரச்சனை. மாரியப்பா புள்ள வந்து காரைக்குடியில விபூதி பட்டையும் சந்தன புட்டு வச்சுக்கிட்டு வாசிக்கும் போது காலையில சொன்னேன், காலையில கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன், 1000 ரூபாய் கொடுக்கிறார் பெரியார். நீங்க துண்டை வந்து தோல்ல போட்டுட்டு வாசிங்க, நான் தரேங்கிறாரு. 16 லட்சம் ரூபாய். அவர் என்ன மனித நேயம் இல்லாதவரா?
ஏன் அவர் மாரியாப்புல வந்து விபூதி பட்டு அடிச்சிருக்காரு, அவரை எப்படி நம்ம வந்து 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு ஐயா சிந்தனை பண்ணாரா? அவனுடைய மானம் பறி போகுது. அவனுக்கு நல்ல திறமை இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் 1918-20 வாசிக்கிறாரு நாதசுரம். ஆனால் துண்ட மேல போட உரிமை இல்ல. அப்ப அவனுடைய உரிமை அங்க மறுக்கப்படுது. 1000 ரூபாய் பணத்தை கூட துண்ட மேல போட்டு வாசிக்க சொல்லுங்கிறார். பக்தன்னு அவர் பாக்கலீங்க.